சித்தன்னவாசல் ஓவியங்கள் சமணர்களின் குகைக்குள் தான் வரையப்பட்டு இருக்கிறது. இந்த கோவிலுக்கு தென்னிந்தியாவின் அஜந்தா குகை என்ற ஒரு சிறப்பு பெயரும் இருக்கிறது. புதுக்கோட்டையில் அன்னவாசல் என்ற ஊருக்கு முன்னதாக உள்ளது இந்த சித்தன்னவாசல் என்ற ஊர். அன்னவாயில் என்பது காலப்போக்கில் மாறி அன்னவாசல் ஆக அழைக்கப்பட்டு வருகிறது. அன்னவாசலின் முன் பகுதியில்தான் சித்தன்னவாசல் அமைந்திருக்கிறது. சித்தனம் வாச இந்த வடமொழிச் சொல்லிலிருந்து வந்ததுதான் இந்த சித்தன்னவாசல். துறவிகள் இருப்பிடம் என்பதுதான் இதன் அர்த்தம். சிறிய பெரிய பாறைகளைக் கொண்ட இந்த இடம் சமண முனிவர்கள் தவம் செய்த இடமாக கூறப்படுகிறது. சித்தன்னவாசல் ஓவியமானது 7ஆம் நூற்றாண்டில் சிம்ம விஷ்ணுவின் மகனான மகேந்திரவர்மனால் வரையப்பட்டது என்று கூறப்படுகிறது. இவர் சமண மதத்திலிருந்து சைவ மதத்திற்கு மாறியவர். ஆனால் இந்த சித்தன்னவாசல் ஓவியங்கள் சமண மதத்தை மையமாக வைத்துள்ளது என்பதை இங்குள்ள கல்வெட்டுகள் நமக்கு உறுதிப்படுத்துகிறது. மலைக்கு மேலே ஏற படிக்கட்டுகள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. படிகளில் ஏறி கிழக்கு பக்கமாக நோக்கினால் புகழ்பெற்ற சமணர் படுக்கைகள் நம்மால் காண முடியும். மொத்தமாக 7 படுக்கைகள் இருக்கின்றது. அதில் தலை வைத்து படுத்துக்கொள்ள கல்லாலான மேடைகளும் செதுக்கப்பட்டுள்ளது. இந்த படுக்கையின் மீதுதான் சமண முனிவர்கள் படுத்து உறங்கியதாக கூறப்படுகிறது. இதில் பொறிக்கப்பட்டுள்ள தமிழ்மொழி கல்வெட்டுகள் கிபி 8ஆம் 9ஆம் நூற்றாண்டுக்குரிய தமிழ் எழுத்துக்களால் பொறிக்கப்பட்டுள்ளது. அந்த கல்வெட்டுகளில் சமணத்துறவிகள் பெயர்களானது காணப்படுகிறது. இந்த பகுதி ஏழடிப்பட்டம் என்ற பெயரால் அழைக்கப்படுகிறது. கிபி 10ஆம் நூற்றாண்டு வரையில் இந்த குகையில் சமண முனிவர்கள் தங்கியிருந்தார்கள் என்பதற்கு இங்குள்ள கல்வெட்டுகள்தான் ஆதாரம். அரசனது மணிமகுடத்தில் சிறந்த வேலைப்பாடுகளைக் கொண்ட மணிகள் பதிக்கப்பட்ட கிரீடம் ஒன்று காணப்படுகிறது. காதுகளில் குண்டலங்கள் தெரிகின்றது. அரசியின் தலையில் மணிமகுடமானது அழகாக காணப்படுகிறது. அரசியின் காதுகளில் வளையங்கள் காணப்படுகின்றன. பண்டைய தமிழகமானது ஓவியக் கலைகளிலும் நடனக் கலைகளிலும் பல நூற்றாண்டுக்கு முன்னரே அடைந்த முன்னேற்றத்தை இந்த ஓவியங்கள் எடுத்துக் காட்டுகின்றது. இந்த அரசனும் அரசியும் மகேந்திரவர்மனும் அவருடைய மனைவியும் என்று ஒரு சிலர் கூறுகின்றனர். ஒரு சிலர் அந்த ஓவியமானது வல்லவ பாண்டியனும் அவர் மனைவியும் தான் என்று கூறுகின்றனர். அங்கு கிடைத்துள்ள கல்வெட்டுக்களில் சித்தன்னவாசல் ஓவியங்கள் பாண்டியர் காலத்து ஓவியங்கள்தான் என்று சொல்லப்படுகிறது. சித்தன்னவாசல் ஓவியங்கள் சமணர்களால் மூலிகையால் தயாரிக்கப்பட்ட வண்ணங்களை கொண்டு வரையப்பட்டுள்ளது. இந்த குகை ஓவியங்கள் 1990களில் நிறம் மங்க துவங்கியதால் செயற்கையாக அந்த ஓவியங்களுக்கு தற்போது வர்ணம் தீட்டப்பட்டு புதுப்பிக்கப்பட்டுள்ளது.